அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்க உறவுகளே. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் என்ன உறவுகளே சாப்பாடு? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு, நேற்று வச்சு சாம்பார். அதோடு நான் விட்டுட்ட உறவுகளே. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்தேன் இன்றைக்கி ஃபுல் டே. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாத என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னு. இது வந்து இந்த காஃபி தூள் வந்து கொடைக்கானலேருந்து வாங்கிட்டு வந்தது உறவுகளே. சாக்லேட் கடைலாம் காமிச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தூள். இதுவும் டீ தூளும் ரெண்டும் இன்னும் ஒரு தைலம் மாரி ஒன்று வாங்கினேன். இது 200 ஆமாம், 200 இல்லை, இது ரேட்டு இதில் கிடையாது. ஆமாம், ரேட்டு இதில் இல்லை. ஆனால் அது 3 சேர்ந்து ஒரு டீ தூள் டப்பா, இந்த காஃபி தூள், அப்புறம் வந்து ஒரு தைல பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது இதெல்லாம் சேர்த்து 550 ரூபாயோ என்னமோ வாங்கிட்டாங்க ஒருவர்களே. பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல. காஃபி தூள் டீ தூள் அங்கே டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அது வாங்கலாம் கண்டிப்பாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை வலிக்கிற மாரி இருக்குது. அதுக்குன்ட்டு காஃபி தூள் வந்து சரி நம்ம போட்டு இன்றைக்கி குடிச்சு பார்ப்போம். வர காப்பி தான் ஒருவர்களே. பால் வந்து வாங்கிட்டு வரல. தம்பி இருந்தால் வாங்கிட்டு வந்திருப்பான். தம்பி ஹாஸ்டல் இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு வந்து அவன் 10th சரியாக மார்க் எடுக்கலன்ட்டு சத்தி சாய் ஸ்கூலில் வந்து அவனை சேர்த்து விட்டாச்சு. ஏற்கனவே அட்மிஷன் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து தம்பியை கொண்டா விட்றதுக்காக இன்றைக்கி வந்து தம்பியை வந்து இன்றைக்கி விட்டுட்டு வந்தாச்சு உறவுகளே ஸ்கூலுக்கு போயிட்டு. இப்போ தம்பி இல்லாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் பண்ண போகிறேன்னே எனக்கே தெரியல. நேரம் அவன் இருந்தானா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுவான். மாமா எங்கேயோ வெளில கிளம்பி அவர் போயிட்டாரு. இருந்தாலும் நானும் அவன் தான் அதிகமாக வீட்டில் நாங்கள் 2 பேரும் தான் இருப்போம். ஜாலியாக அடிச்சுப்போம், விளையாண்டுப்போம், ஜாலியாக சுற்றி வருவோம். கடைக்கு ஓடி வருவான். தூர்னு இருப்பான். இப்படி ஓடி வந்து அம்மானு கூப்பிடுவான், இப்படி ஓடி வந்து அம்மானு கூப்பிடுவான். வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம மணிவாசகம் பெரியவனையும் ஹாஸ்டல் சேர்க்கக்குள்ளே இப்படி தான் அழுதேன். இப்பயும் வந்து 2வது இவனையும் சேர்க்கக்குள்ள இவன் மணிவாசகம் வந்து ஸ்கூலுக்கு போனதால வந்து சரி மணிமாறன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனை ஹாஸ்டலுக்கு சேர்க்கக்குள்ள அப்படி தான் அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. திரும்ப அப்புறம் அப்படி கொஞ்சம் சரி சின்ன தம்பி இருக்கான் கூட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உனக்காக தான் அவனையும் அப்பயே சேர்க்கலான்னு சொன்னதுக்கு என் பெரிய பையன் வேணாம்மா நானும் போயிட்டுனா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தனியாக நீ இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ திரும்ப வந்து 10th முடிஞ்சிடுச்சு. 10th முடிஞ்சது. இப்போ வேறு ஹாஸ்டலில் போடணும்னு எனக்கு இங்கே ஒழுங்காக நல்ல முறையில் படிச்சுட்டு இருந்தானா பரவாயில்ல. கொஞ்சம் ஊர் சுற்றி வர மாதிரி இருந்தது. சரி பசங்க கெட்டுருவானோ ஹாஸ்டலில் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்சம் தூரம் தான். அது எங்கள் ஊர் கிட்டத்தட்ட அது வேப்பூர் தான் சத்தி சாய் ஸ்கூல். அது பேர் சத்தி சாய். ரொம்ப சூப்பர் நல்ல ஸ்கூலு. அங்கே செல்லுகள் எதுவுமே அலோடு கிடையாது. நல்ல ஹாஸ்டல் தான் அது. நல்ல ஸ்கூலு, நல்ல கோச்சிங் எல்லாமே நல்லா கொடுப்பாங்க. அதுக்குன்ட்டு சரின்னு அங்கே போய் தம்பி அங்கே அட்மிஷன் போட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபைனலாக இன்றைக்கி தான் கொண்ட விடுவேன். என்னால் வந்து அழுவை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு மனசு. அவனும் என் முகத்தை பார்க்கல, நானும் அவன் முகத்தில். இன்றைக்கி தான் தெரியுது உண்மையாலும் வந்து பாசம் வந்து உண்மையாலும் வச்சுருந்தா யார் முகத்தையும் பார்க்க முடியாது. ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகிறாங்கன்னா அது வந்து பார்க்க முடியாது. அது இப்போ இன்றைக்கி தான் ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி என் பையன் அன்றைக்கி ஒரு நாள் என் பையன் ஹாஸ்டல் அவனையாவது நான் கொண்ட போய் விட்டுட்டு அழுதுட்டு வந்தேன். நான் இவன் சுத்தமாக என்னை வரவே கூடாதுமா, நீ இங்கே இரு, நீ வந்தினா நான் ஹாஸ்டலே போக மாட்டேன், நான் சேர மாட்டேன் போய் அப்படின்ட்டான். அதுக்குன்ட்டு இன்றைக்கி என்னை வீட்டிலே விட்டுட்டு அவங்க அப்பா கூட தான் போனான். அவங்க அப்பா மட்டும்தான் போய் சேர்த்துட்டு வந்திருக்காரு. நான் வந்து போவே இல்லை ஒரு. ஏன்னா எனக்கு ரொம்ப அவன் வந்து மணிமாரை வந்து எதா இருந்தாலும் துருன்னு ஓடிடுவான். என் பெரிய பையன் போனது கூட வந்து எனக்கு அவன் வந்து அவனும் 10th வரைக்கும் இங்கே இருந்தான். இருந்தாலும் மணிமாரை கொஞ்சம் கூட இருக்கிறதால அவ்வளோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கல. இப்போ சுத்தமாக 2 பேருமே அவனும் காலேஜ் படிக்கிறான், இவனும் ஹாஸ்டல் போய் சேர்ந்துட்டானா. இப்போ ஒரு மாதிரி நான் யார்கிட்ட சொல்லி அழுகுறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. யாருமே இல்லை. இப்படி போனால் அம்மா இப்படி போனால் அம்மா என்னம்மா வாங்கிட்டு வரணும் சொல்லும்மா, கடைக்கு போட்டா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்பான். நான் வந்து கொல்லைக்கு போனாலும் நீ போவாதம்மா இரு, நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படிம்மா. இப்போ வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவுகளே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. காலையிலேருந்து எல்லாமே நல்லா கிண்டல் பண்ணாங்க. படிக்க தானே போகிறா, ஊர் சுற்றி அடி போகிறா, எதுக்கிட்டு இதுமாரி அழுவுற அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து கூடயே இருந்துட்டு
டக்குன்னு தம்பி ஹாஸ்டலுக்கு போகிறாங்கிறது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் எல்லா தாய்ங்களுக்குமே தெரியும். அப்பாவுக்காக இருந்தாலும் அம்மாவுக்காக இருந்தாலும் அதான் அவங்கவுங்க பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி பசங்க வந்து பிரிஞ்சு ஹாஸ்டல் போய் சேர்க்கக்குள்ள அவங்களுக்கு மனசு எவ்வளோ வலிக்கும் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு. ஆனால் நான் வீட்லேயே அழுத்திட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்கார் போய் அங்கே என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவன் இங்கே என்னை வரக்கூடாதுமா, உன்னை பார்த்தா நான் சத்தியமாக போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அதிகமாக வீட்டு உள்ளார வந்து உட்காந்து ஒன்று அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் போய், ஏன்னா என் முகத்தை லாஸ்ட் வரைக்குமே பார்க்கல, போயிட்டு வரணும்னு சொல்லலை. நான் வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு அவனுக்கு திருநூறு போட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு உள்ளே வந்து செம்மையாக அழுகுறான். அவன் உள்ளே அழுதுட்டு போயிட்டான். அவன் அங்கே போய் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. ஒருவர்களே இது வரைக்கும் தம்பின்னா ஃபோன் பண்ணவே இல்லை. மதியானம் போய் இன்றைக்கி அட்மிஷன் போட்டு வந்தாச்சு, சேர்த்து விட்டு வந்தாச்சு. எப்படியும் சாயங்காலம் ஃபோன் பண்ணுவான்ட்டு கையிலே செல்லை வச்சுருக்கேன். எப்படி ஃபோன் பண்ணுவான் அவன் குரலை கேட்கணும் அப்படின்ட்டு. என்னமோ சேனை சொல்லுது உச்சியில், கண்டிப்பாக பண்ணுவான்னு நினைக்கிறேன். கடவுள் துணையாக இருந்து அவன் நல்ல முறையில் 12th நல்ல மார்க் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்து பசங்களை வந்து எவ்வளோ பேரண்ட்ஸுங்க வந்து புரிஞ்சு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்க படித்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்தால் எல்லா கஷ்டமும் பறந்துடும். உண்மை தானே? அதுதான் உறவுகளே எனக்கு ரொம்ப. என் பையன் அவன் பெரியவன் ஸ்கூல் போகக்குள்ளேயும் அப்படி தான் நான் வந்து அவனை அழுது புலம்பிட்டு தான் சேர்த்து விட்டேன். ஆனால் அவன் வந்து கிளாஸ்க்கே ஃபஸ்ட்டு வந்தான். அந்த சதீஷ் ஹை ஸ்கூலுக்கு 12th வந்து 10th வந்து மார்க் கம்மியாக எடுப்பான், 225 என்னமோ தான் எடுத்தான். சரிங்கிறதா செட் ஆகுதுன்னு அந்த ஸ்கூலில் தான் நான் போட்டேன். அந்த ஸ்கூலில் போட்ட பிறகு அவன் தம்பி வந்து அந்த கிளாஸ்க்கே ஃபஸ்ட்டு வந்தான். அந்த ஸ்கூலுக்கு கிடையாது, 12th அந்த கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு வந்தான் தம்பி. அதனால் வந்து எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதனால் சரி இவனும் மார்க்கு கம்மி 10th இங்கே ஊர் சுற்றி வரான், தம்பி இங்கே இருந்தால் கெட்டுருவான்ட்டு அவனையும் கொண்டு ஹாஸ்டலில் இருந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், நம்ம படுற கஷ்டம் அவங்க படக்கூடாது, விவசாயத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எதை விட்டு படிக்க வச்சாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா படிச்சுக்கணுன்ட்டு இவனையும் கொண்டு போய் சேர்க்க சொல்லிட்டேன். ஒருவர்களே சேர்க்க சொல்லிட்டேன். இருந்தாலும் நல்லபடியாக படிச்சு, இருந்தாலும் அவனை பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் நம்ம தம்பி வந்து நல்லா படித்து வரணும் அப்படிங்கிற ஒரு மனத்தாட்டு தான் எனக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை அப்படியே தேர்த்திக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது, நிறைய பேர் எல்லாம் காலையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே எனக்கு ஆதரவு சொன்னாங்க. எல்லாமே என்னோடய உறவுகள் எல்லாமே பார்த்துக்கலாம், கவலைப்படாதம்மா, படிக்க தானே போகிறான், படிக்க போகிறதுக்குலாம் எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆதரவு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் மனசை அப்படியே தேர்த்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் அங்கே ஹாஸ்டலில் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல. ஒரு நிமிஷம் கூட என்னை வந்து எட்டையே விட மாட்டான். அம்மா அம்மா அம்மான்னு சுத்தமாக எட்டையே விட மாட்டான். கொல்லைக்கு போனாலும் சரிதான், என்னை ஏதாவது கலாச்சிக்கிட்டு இருப்பான். என்ன கலர் போந்தா அப்படிம்மா, குண்டம்மா தேவிம்மா. நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும் பிள்ளை வந்து என்னென்ன பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவோன்னு. எல்லா பேருமே கலர் போந்தா அப்படிம்மா. ஒரு நாளைக்கு ஒரு விதம் பேர் சொல்லி கொட்டை பொறுக்கிற டைமில் என்ன சொல்லுவான், இன்னும் நல்லா ஏமாத்திரியாட்டுக்கு அப்படிம்மா, என்னை கொட்டை பொறுக்காத, நல்லா ஜாலியாக இருக்கியாட்டுக்கு, வா நடிக்காத, வா நீ ஒன்றுமே பொறுக்கல கொட்டை, நீ நடிக்கிற நல்லாம்மா. எனக்கு சிரிப்பு, அவன் சொல்ல எனக்கு சிரிப்பு தான் வரும்போது எனக்கு கோவமே வராது. ஆமாம் நான் தான் நடிக்கிறேன், நீ என்ன பொறுக்கிற போடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பொறுக்கும். ஒரு தம்பி இருந்தானா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படியே செம்மையாக வீடியோக்கெலாம் வந்து வரமாட்டான். ஆனால் அவன் தான் வீடியோ எடுப்பான் எனக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறதில்ல, இப்போ நான் ஸ்டாண்ட் வச்சு தான் எடுக்கிறேன். வீடியோ எடுத்தானா எனக்கு சிரிப்பு முட்டிக்கிட்டே எடுப்பான். எப்போ பார்த்தாலுமே எல்லாமே என்னை கேட்பாங்க, என்னடி வீடியோவில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, இப்போ யாரு கூட தான் பேசுகிற, நீ தனியாக பேசுகிறியா அப்படின்னு. என் பையன் ஏதாவது சொல்லி சிரிப்பு முட்டிகிட்டே இருப்பான். நான் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வீடியோ போடுவேன். ஏம்மா என்ன பாருமா அப்படிம்மா வீடியோ எடுக்கல அப்படின்னு, உன்னையாண்டா பார்க்கணும் அப்படிம்மா. நான் அவ்வளோ ஜாலியாக தம்பி வந்து இருக்கிறது, அவன் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். நாங்கள் 2 பேர் இருந்தால் செம்மையாக நாங்கள் அரட்டை அடிச்சுப்போம், பேசிப்போம். அதுவும் என் பெரிய பையன் தானே, இன்னும் செம்மையாக அரட்டை அடிப்போம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் ஒருவர்களே. இப்போ தம்பி வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனதால் எனக்கு வந்து தம்பி படிக்க போயிட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் கூட அவன் இப்போ இல்லை. நம்ம ரெண்டு தம்பியுமே, அவனும் காலேஜ் போயிட்டான், இவனும் ஹாஸ்டல் போயிட்டான். நம்ம தனியாக இருக்கோம். இப்போ மாமா வந்து எப்பயும் அவரு கூட இருக்க மாட்டார், அவர் வந்து வேலை அப்படிதான். இப்போ கூட வந்தார், கோழி குஞ்சுக்கு வந்து சொட்டு மருந்து போடணும், ஆள் கூப்பிடணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமேல் நானும் கொல்லைக்கு கிளம்பணும். காலையில் பிடிச்சி இவங்க போய் தம்பிக்கு வந்து ஹாஸ்டல் சேர்க்கறதுக்கு இவர் போயிட்டாரு. அப்புறம் நான் போயிட்டு காலையில் கோழி குஞ்சுக்கு தீவனம் தண்ணி எல்லாமே அள்ளி போட்டு, இன்றைக்கி வீடியோ போட்டிருப்பான் ஷார்ட்ஸு எல்லாமே கேட்டிருந்தீங்க கமெண்டில். இந்த மாதிரி
கோழி பண்ண வீடியோ வந்து எதுவுமே போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோட உறவுகள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. இன்னிலேருந்து கண்டிப்பாக போடும் உறவுகளே. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் வந்து தம்பி வந்து ஹாஸ்டலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு தான் இப்போ இது முருகர் பழனி போய் பார்த்துட்டு வந்து தம்பி அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் சாமியை தரிசனம் பண்ணேன். எதிர்பார்க்காத விதத்தில் அந்த டூர் பயணம் அந்த கொடைக்கானல் கிடச்சிது. அது தம்பிக்கும் எவ்வளோ நாளாவது, நாங்களாம் எங்கேயும் போனதில்லை. இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைமாக நான் கொடைக்கானல் போயிருக்கேன். போயிட்டு சரி ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு தம்பியும் காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் நானும் தம்பியும் தான் போனோம். 2 பேருமே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு முந்தானா தான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அப்புறம் சரி விட்டு தம்பியை அப்புறம் அனுப்பி விட்டாச்சு. அதான் பார்க்கும் முருகர் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் அதுக்காக தான் அவனை மெயினாக கூப்பிட்டு போனேன். சாமி கோயிலுக்கு போயிட்டு தம்பி அனுப்பிவிடும் அப்படின்ட்டு. இன்றைக்கி போயிட்டு கொல்லையில் எல்லாமே தீனி தண்ணி எல்லாமே கோழி குஞ்சுக்கு வச்சுட்டு தான் இப்போ மதியமாக ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தான் வந்து கொல்லையிலேருந்து வந்து மாமா வந்து இட்டுட்டு வந்தார். இட்டு வந்த பிறகு அப்புறம் மதியானம்லாம் எனக்கு செம பசி, காதே அடைச்சி போச்சு, கஷ்டமாக இருந்தது, சாப்பிடவே கிடையாது நான். அதுக்கப்புறம் மயக்கத்தோட குடும்பம். அதுக்கப்புறமேல் வந்து சாப்பாடு போட்டு நேற்று வச்சு சாம்பார் தான் உறவுகளே. சாப்பாடு இன்றைக்கி நான் செய்யலை, சோறு மட்டும் வடித்தேன். நேற்று வச்சு சாம்பார் தான். அப்புறம் அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆள் கூப்பிட்டான். இன்னும் ஆள் கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக இன்றைக்கி சொட்டு மருந்து போட்டு அவனை கோழி குஞ்சுக்கு. சொட்டு மருந்துலாம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து 3 மாதம் 1 மாதத்துல சொட்டு மருந்து போடுவோம் இல்லையா, அந்த சொட்டு மருந்து தான் உறவுகளே. கண்ணில் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து வாயில் போடுவாங்க. அது அவங்களுக்கு அந்த கோழி குஞ்சுக்கு வந்து ஒரு கண்ணில் போடுவோம். அந்த மாதிரி எல்லா கோழி குஞ்சையும் பிடிச்சி ஒரு சொட்டு எல்லா கோழி குஞ்சுக்குமே மருந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. கலந்து ஒரு சொட்டு கண்ணில் போடணும். கண்ணில் போட்டு விட்டால் கோழிக்கு வந்து அதிகமாக இழப்பு வராது, காயலாக வராது அப்படின்றதுக்காக அந்த சொட்டு மருந்து போடணும். இன்றைக்கி அந்த வேலை தான். இன்றைக்கி நைட்டு போயிட்டு எத்தனை மணி 9 மணியோ 10 மணியோ ஆனாலும் சரி தான் 5 ஆள் வருவாங்க. அவங்களுக்கு அந்த 1 மணி நேரத்துக்கு 200 சம்பளம். எப்படி இன்றைக்கி 1000 ரூபாய் 1200 இப்படி ஆகிடும் கண்டிப்பாக. 1 மணி நேரத்துக்கு தான் சம்பளம் கொடுத்து இன்றைக்கி சொட்டு மருந்து போடணும் உறவுகளே. நான் வந்து டூர் ட்ரிப்பு வந்து நேற்றுக்கே நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பெரிய வீடியோவில் நான் இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு மனசு கஷ்டத்தால் நான் இன்றைக்கி என்னால் சொல்ல முடியல. என்னுடைய மனசு கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி நான் தீர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி. இது வந்து வரக்காப்பி உறவுகளே. தம்பி இருந்தானா பால் பிஸ்கெட்டு எல்லாம் போய் செத்த நேரில் போய் வாங்கிட்டு வந்துடுவான். நானும் அவனும் போட்டு குடிப்போம். இப்போ அவன் இல்லாதனால நான் வரக்காப்பி தான் போட்டு குடிக்கிறேன் உறவுகளே. இது வரச்சாயான்னு சொல்லுவாங்க, வரக்காப்பின்னு சொல்லுவாங்க. காப்பித்தூள் நல்லா தான் உறவுகளே இருக்குது. வரச்சாயம் போட்டேன், நான் நல்லா தான் இருக்குது. இப்போ கொல்லிக்கு கிளம்பி போகணும் உறவுகளே. அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் அப்படியே தம்பி இல்லாததுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. 2 பேருமே இல்லை கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்குது ஹாஸ்டலுக்கு போனதால். அதனால் வந்து இன்னொரு நாள் நான் ட்ரிப்பு வந்து எப்படி இருந்ததுங்கிறத நான் மறக்காத நான் கமெண்ட்ல அப்புறமேலு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உறவுகளே உங்களுக்கு. ஆனால் டூர் வந்து நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். வேணுங்கிறது தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன், நானும் ஜாலியாக வாங்கி சாப்பிட்டேன். நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். அதான் நான் மறக்க முடியாத ட்ரிப்புன்னா கொடைக்கானல் தான். டக்குன்னு அமைஞ்ச ஒரு ட்ரிப் அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இதான் உறவுகளே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க வர டீ குடிக்க வர சாயா தானே இது பேர், எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ தான் இது குடிக்கிறேன். வர காப்பி குடிக்கலாம் வாங்க உறவுகளே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.